நான் பக்கா இந்து பக்கா இந்து. ஆனால் 6 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கு. நெருப்பு மெரிப்போம். வீட்டில் இருந்த பைப்பில் எடுத்து இதெல்லாம் என்ன வேலைன்ட்டு பைப்பில் எடுத்து கீசிட்டேன். அப்போ கீசினா ஆனால் ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் நான் பேசுவேன். எதுனா இப்போ எல்லாமே வார்த்தைகளும் பயங்கரமாக கேட்பேன். சர்ச்சில் கூட சண்டை வாங்கிக்கிறோம். பெரிய பிரச்சனைலாம் பண்ணியிருக்கிறோம். சோத்திரன்னு சொல்லணும். சோத்திரம்லாம் என்ன தான் சோத்திரம்னா என்ன தெரியும், நான் சொல்ல மாட்டேன். தங்கச்சி இருந்தது, இங்கே கேன்சர்னு தான் தூக்கி வந்தாங்க. எங்கள் மச்சான் இருந்தார், அவர்கிட்ட அந்த விட்டு போனார். நீ ஒன்றையும் பண்ணத்தால, நீ உட்காந்து பாரு, உன் தங்கச்சியோட நிலைமை எப்படி இருக்கும்போது நீ பாரு, பார்த்து நீ அது அந்த ஜபம் பண்ண 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 அதிகமாக அதாலே முடியல. வாயை உள்ள விட்டு எடுன்னு எடுத்து புட்டிங்க போடணும். செவன்னு இருந்தது ரத்தமா. புட்டிங்க போட்ட உடனே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது, அப்புறம் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சது. உள்ள அதே தானே ஆரம்பிச்சது, சாப்பிட வச்சு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்ற நிகழ்ச்சி மூலியமாக இந்த நாளில் கூட இன்னொரு ஜீவனுள்ள சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய வாழ்க்கையில நீங்க எடுத்தீங்கன்னா, இவர் பாண்டிச்சேரி பகுதியிலிருந்து இங்க சென்னைக்கு எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க குடும்பம் மூலியமாக இவரை ஏற்றுக்கொண்டார். இவங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, இவர் பைபிள்லாம் ஆண்டவரை பிடிக்க பைபிள்லாம் கிழிச்சு போட்டு ரோட்ல பயங்கரமா ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டா இருந்தவர். இவருடைய தங்கச்சியுடைய வாழ்க்கையில த்ரோட் கேன்சர் அவங்க சாப்பிட முடியாம இந்த வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் பூ மாதிரி ஒரு சதை வளர்ந்துருக்கும். எது சாப்பிட்டாலும் மூக்கு வழியா வந்துடும். அத இவங்க இவங்க மனைவியும் இவங்க பிள்ளைகளும் ரசிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க ஒரு கூடுகைக்கு கொண்டு போகும்போது அங்க அவங்க மேல பிசாசு ஆடி இந்த கையை அது உள்ள விட்டு இவரை பார்க்க சொன்னாங்க. ஏன்னா இவருக்கு நம்பிக்கை இல்லாதனால இவர் பார்க்க சொன்னாங்க. இவர் மட்டும் கண்ணை மூட வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் பார்க்க சொன்னாங்க. ஒரு கவரு கொடுத்து இவரை அந்த ரத்தத்தை பிடிக்க சொன்னாங்க. அப்போ அந்த பிசாசு இந்த 5 விரலையும் அப்படியே கையை விட்டு அந்த கட்டியை அப்படியே பிடுங்கி இந்த கவர்ல போட்டு அந்த ரத்தம் ஃபுல்லா, அந்த கவர் ஃபுல்லா ரத்தத்தை எடுத்து, அதுக்கப்புறமா ஆண்டவர் அவங்க சுகம் கொடுத்து 4th ஸ்டேஜ் கேன்சர் ஆயிருந்தவங்க ஒரு வாரத்துல 10 நாள்ல செத்து போயிடும்னு சொன்ன அவங்கள ஆண்டவர் முழுமையாய் சாப்பிட வைத்தாரு. ஒரு ஓட்டை போட்டுன்னு சொன்னாங்க, சாப்பிட வைத்தாங்க. ஆண்டவர் பெரிய அற்புதம். அதை பார்த்த இவர் ரட்சிக்கப்பட்டாரு. ஸோ இவரு கடந்து வந்த நாட்கள்ல ஆண்டவர் இவங்க வாழ்க்கையில இன்னும் அற்புதங்களை ஆண்டவர் இன்னைக்கு அவங்களை எவ்வளவு ஆசீர்வாதம் வைத்திருக்காரு என்பதை குறித்து ஐயா கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்தோத்திரம். ஐயா, நீ எந்த ஊரு, எப்படி நீங்க சென்னைக்கு வந்தீங்க, ஆண்டவர் எப்படி ஏத்துக்கிட்டீங்க அது சொல்லுங்க. மண்ணாடிப்பட்டு. மண்ணாடிப்பட்டுனா எங்க இருக்கு? பாண்டிச்சேரி பக்கம் மண்ணாடிப்பட்டு. அது பக்கத்துல சிவபெரும்பாளையம் கிராமம் வந்தோம். நான் பக்கா இந்து. ஆனால் 6 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கு. நெருப்பு மெரிப்போம். சாப்பிடாத கூட இந்த சாமி கோயிலுக்கு நான் போயிடுவேன். அந்த மாதிரிலாம் இருந்தேன். அதுலேருந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் சபரிமலைக்கு போனேன். சபரிமலைக்கு போனால் அதுக்கு விரதம் பத்தியா இருந்தேன். 40 நாள் இந்த மண்டல அபிஷேகன்றாங்களா, 40 நாள் 48 நாளுக்குலாம் இருந்துக்கிறேன் சாப்பிடாத ஒரு வேளை. ஆனால் அதுலேயும் இருந்தேன். அதே போல் இந்த புரட்டாசி மாதம் வந்ததுன்னா ஒரு சனிக்கிழமை அந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமை ஆனாக்கா நாங்கள் தழுவல், 3ஆம் சனிக்கிழமைனா தழுவல் போய் தான் திருப்பதி போயிட்டு தான் நாங்கள் தழுவல் போகிற பழக்கம். அப்படி இருக்குள்ள நாங்கள் கும்பலாக போடுவோம். ஆனால் எங்கள் வீட்டம்மா இந்த சபரிமலை இந்த திருப்பதி போனோன்னாக்கா அன்றைக்கி சண்டை வாங்குவோம், பயங்கரமாக சண்டை வாங்குவோம். நான் சரி என்ன பண்ணுறதுன்ட்டு சரி வா போயிட்டு வந்தோம், கும்பலாட நாங்கள் போயிடுவோம். அப்படி போயிட்டு நாங்கள் வந்தோம். அப்படி வருஷம் வந்தோம். அந்தமாரி நாங்கள் நாங்கள் அப்படிலாம் இருந்தோம். இப்போ நான் என்ன செய்ய, சரி ஊர்லேயே இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கல்யாணம் பண்ணி 4 வருஷம்தான், 4-5 வருஷம்தான் இருந்து சின்ன குட்டி பசங்க, எல்லாம் சின்ன பசங்க. அப்போ ரொம்ப சண்டை ஒத்துமே இருக்க மாட்டோம். ரொம்ப கெட்ட பழக்கங்கள். நாங்கள் சிகரெட்டு பிடிப்போம், தண்ணி அடிப்போம்,
அப்போல்லாம் பசங்க கூட கூடிக்கின்னு போய் தண்ணி அடிப்போம், சீரட் போவோம், சூதாட்டம் கூட ஆடுவோம். ஆ சூதாடுவீங்களா? ஆடி இருக்கிறோம். அப்படிலாம் நடு நேரத்துல வந்து கூட என்னை கெட்ட வார்த்தையில எங்க வீட்டு அம்மா திட்டும். அப்படியும் நான் பயந்துன்னு வந்துடுவேன். அப்படின்னு இருக்கக்குள்ள நாங்க என்ன செஞ்சோம், சரி நாங்க ஒரு தொழில் கைத்தறி பண்ணியிருந்தோம். சாதா ஒரு கைத்தறி தான் பண்ணியிருந்தேன். இப்ப எங்க அப்பா சின்ன வயசுலேருந்து கைத்தறி தான் எனக்கு கற்றுக் குடுத்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைம்ல. அப்படி இருக்கக்குள்ள நாங்க என்ன செஞ்சோம், சரி இனிமே நம்ப சின்ன பசங்க 3 வயசு, 2 வயசு, ஒரு 3 வயசு இருக்கக்குள்ள தான் அந்த பசங்கள குட்டி பசங்கள அங்கே விட்டு நான் தனியா வந்துட்டேன் மெட்ராஸ். இனிமே இருந்தா அங்க நம்ம வாழ முடியாது. எங்க அப்பாவும் சரி எங்கள வாழ விடல. சரி அதனால நாங்க என்னாச்சா, என் தம்பி கல்யாணம் பண்ண பிறகு தான் எங்கள அப்பால கிளம்பிட்டோம். இனிமே அங்க இருக்கக்கூடாதுன்னு. ஏசப்பா உங்களுக்கு பிடிக்குமா? அப்பல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏசப்பா பிடிக்காதா? ஏசப்பா உங்ககிட்ட பிடிக்காது. சூஜன் சொல்ல வருமா என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பிடிக்காது எனக்கு. அந்த மாரி எனக்கு அந்த ஏசப்பான்னா பிடிக்காது. பாஸ்டிங்லாம் இது எங்க வீட்டு அம்மா போவாங்க. ஜெபத்துக்கு போவாங்க. இது போவாங்க. சண்டே கிளாஸுக்கு பிள்ளைங்க போவோம். இப்போ இந்த பிள்ளைங்க இங்க கூட இந்த மேய்ப்பர் சபையில கூட போயிருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. எனக்கே தெரியாது. எங்க போயிருந்தீங்கன்னீங்கன்னா, இந்த மாரி என்கிட்ட பயந்து பயந்து சொல்லுங்க பதிலு. அப்படியான்ட்டு பைப்பில் ஒண்ணு எடுத்தாந்து என் பிள்ளைங்க எங்க வீட்டு அம்மா தான் பைப்பில் எடுத்தாந்து அங்க ஒரு நீலாங்கரி சபைக்கு போயிட்டு அவங்க தான் முன்ன அவங்கள தொட்டுக்குது. எனக்குன்னு தெரியாது. நான் வேலைக்கு போய் வந்து எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடும். சாப்பாடு செய்ய மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு செய்யறது. நானு வீட்ல இருந்த பைப்புல எடுத்து, இதெல்லாம் என்ன வேலைன்ட்டு பைப்புல எடுத்து கீச்சிட்டேன். அப்ப கீசினா ஆனா ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் நான் பேசுவேன். எதுனா இப்ப எல்லாமே வார்த்தைகளும் பயங்கரமா கேட்பேன் நான். ஊழியக்காரர் வரக்கூடாது என்கிட்ட. ஊழியக்காரர் வரக்கூடாது. ஆ சபை இந்த சபை பிள்ளைங்க சோத்திரம்னு சொல்லணும். சோத்திரம்லாம் என்ன இதான் சோத்திரம்னா எனக்கு என்ன தெரியும்? நான் சொல்ல மாட்டேன்னுவான். அந்த மாரிலாம் இருந்த மனுஷன் டெய்லி ஊழியக்காரர் வருவாங்க இந்த இடத்துல. சரி ஜெபம் பண்ணுவாங்க, நான் வெளிய போயிடுவேன். நான் வீட்லயே இருக்க மாட்டேன். ஜெபம் முடிச்ச பிறகு தான் நான் வருவேன். அப்படியே வீட்லயே தங்க மாட்டேன். அவங்க போயிட்ட பிறகு தான் நான் உள்ள வருவேன். அந்த மாரி இருந்தேன் நானு. ஆ எங்க தங்கச்சி ஒண்ணு அங்க இருந்தது. அது ரொம்ப ரொம்ப வீக்னஸ். செய்வனுக்கட்டு. செய்வனுக்கட்டு இருந்தாலும் செய்வனுக்கட்டு இருந்தாலும் ஆள் அப்படியே அதுக்கு கேன்சர்ன்னு தான் தூக்கி வந்தாங்க. எங்க மச்சான் இருந்தாரு. அவர் இட்டாந்து விட்டு போனாரு. எங்க வீட்டு அம்மா சொல்லிட்டீங்க, "பாப்பா நீ ஆண்டவருக்குள்ள வா. உன்னை நல்லா ஆக்கிடும்." இது அங்கேருந்து வரக்குள்ள உடம்பு ஒண்ணும் அவ்வளோ டல்லா இருந்தது. அந்த அங்க இட்டு போன உடனே 2 1 ட்ரிப்பு போனாங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு ஏதோ ஜெபம் பண்ணி அடிச்சாரு. மறு ட்ரிப்பு போனோம். பெரியசாமி நீ வந்து உட்காந்து நீ ஒண்ணும் பண்ண தேவல்ல. நீ உட்காந்து பாரு. உன் தங்கச்சியோட நிலைமை எப்படி இருக்க போகுது நீ பாரு. பார்த்து நீ அது அப்புறம் நீ சந்தோஷப்படுவ. ஆண்டவர்கிட்ட வருவேன்னு. பார்த்தா எதிர இங்க உட்கார வச்சுட்டாங்க. நானும் இப்படி மெத்த சேர்ல உட்காந்துக்கிறேன். ஜெபம் பண்றாங்க. அப்படியே சுத்துது அதுக்கு. அப்படியே கண்ணு ஒரே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு அதுக்கு. அது உள்ள ஓட்டுறாரு. அந்த ஜெபம் பண்ண அதிகமா அதாலே முடியல. வாய உள்ள விட்டு எடுன்னு எடுத்தது. மறுபடியும் ஓட்டினாரு. அப்புறம் கவர் ஒண்ணு கொடுத்தாரு. நீ எப்படிப்பா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ எப்படி? அவரு எடுத்து புட்டிங்க போடணும். செவன்னு இருந்தது ரத்தமா. புட்டிங்க போட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி அப்படி நான் கூட நம்பல. என்ன இது இப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு பார்த்தேன். அதோட சரின்னு அங்க இட்டுன்னு வந்துட்டோம். அவர் சொல்லிட்டாரு, இனிமே அந்த எங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டாரு, இனிமே அந்த நீ வீட்டுக்கு அங்க போகக்கூடாது. இனிமே உங்க அண்ணி வீட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடலாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்ப சாப்பாடு முன்னெல்லாம் சாப்பிடல. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உள்ள தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சது. உள்ள அது தானே ஆரம்பிச்சது. சாப்பிட வச்சு சரி நல்லா அங்க போய் நாஸ்தான் எடுத்து நல்லபடியா தானே வந்தது. நல்லா இருந்தது. அது நல்லா சாப்பிட்டது, தண்ணி குடிச்சது. அதே வந்து ஜெபம் பண்ணோம். முக்காடு போட்டு ஜெபம் பண்ணோம். மேல வந்து எல்லாமே பண்ணோம். நான் நாஸ்தான் எடுத்தேன். நானே கூட சரியா சபைக்கு போக மாட்டேன். நானே சரியா நாஸ்தான் எடுத்தும் சரியா சபைக்கு மாட்டேன். பிரேயர்லயும் உட்கார மாட்டேன்.
அப்புறம் நீங்க எப்படி முழுசா ரசிக்கப்பட்டீங்க? ஆண்டவர் முழுசா ஏத்துட்டு இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கீங்க. அம்மா ஒன்றும் இல்லை, வேலைக்கு போகிற டைமில் ஒரு பிளேவர்டு வந்தது. பிளேவர்டு விழுந்த உடனே அப்படியே ரத்தமாக போயிடுச்சு. அப்புறம் வீட்டில் அப்போ தான் நீலாங்கரை ஒன்றாம் தெருவில் இருந்தாப்புல ஐயா இருந்தாப்புல. அவர் வந்து இந்த நகத்தை எடுத்து கட் பண்ணி எனக்கு பயமாக இருந்தது. ஆண்டவர் ஏசப்பா இது சரியாயுமா சரியாயிடணும் எடுத்து அந்த அப்போ தான் நான் பார்த்தேன் இந்த ரத்தம் காயதான். ஓ உடனே நல்லா ஆயிடுச்சு போல. அப்போ ஆண்டவர் சுகம் பத்திக்கிறார். அதுலேருந்து எனக்கு ஒரு விசுவாசம் வந்தது. எந்த காயமே சரி அடிப்பட்டா கூட மாசங்கணக்கில் கிடக்கும், அந்த புண்ணு ஆறாது. அந்த மாரி இருந்தால் 2 நாள் 3 நாள் அந்த வேட்டில் சரியாயிடுச்சு. அந்த மாரி ஒரு சந்தோஷப்பட்டேன். அதுலேருந்து ஆண்டவரை நான் கூட பிடிச்சிக்கினேன். சர்ச்சில் கூட சண்டை வாங்கிக்கிறோம், பெரிய பிரச்சனைலாம் பண்ணியிருக்கிறோம். ஜுரம் கிடையாது, எந்த நோயும் கூடாது, எதுவுமே இன்னைக்கு ஃப்ரீயாக வேலை செய்கிறேன். போன வருஷம் கூட கை கால் நரம்பெல்லாம் இழுத்துச்சு. பாஸ்டர் வந்து என்னை வண்டியில் வந்து ஏற்றி வந்தாங்க, பிடிச்சிருந்தாங்க. அந்த நரம்பு அப்பயே நான் போயிட்டு இருப்பேன். ஜபம் பண்ணி எல்லாம் பூர்ணமாக பண்ணி சுகத்தை கொடுத்தாரு. அதுலேருந்து எனக்கு அந்த அன்னைக்கு தோட்டத்தை எனக்கு ஜுரங்கிற எதுவுமே கிடையாது. இப்போ கூட ஈடுகள் வந்தது ஏசப்பா. ஆனால் நான் விசுவாசமாக தான் இல்லை அந்த டைமில். இப்போ ஆண்டவரை விசுவாசமாக பிடிச்சிங்கன்னா இப்போ தர்சனமாக காணிக்கு போட ஆரம்பிச்சிட்டு. என்ன வயசாகுது இப்போ? இப்போ எனக்கு ஒரு 66 வயசு ஆகுது. எந்த நோய் நொடியும் இல்லை? எந்த நோய் நொடியும் கிடையாது. நல்லா ஃப்ரீயாக இருக்கிற, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சுகமாக கொடுத்துக்கிறாரு. நல்லா ஒரு போகிறோம். என்ன வேலை செய்றீங்க? நான் பெரிய ஆள் வேலை தான் செய்வேன். இந்த வயசுலயே பெரிய ஆள் இந்த வயசுலயே நான் செய்யறேன். பலன் கொடுக்குறேன். ஆண்டவர் சுகத்தை கொடுத்துக்கிறாரு. சரியா, ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில நீங்க ஆண்டவருடைய அன்பை இது பண்ணதுக்கு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.